இந்த நாள் உடைய வார்த்தை முக்கியமா பெண்களுக்காக இருக்கிற வார்த்தை. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. ராமேன்னு சொல்லுங்களேன். ஸ்கூல்ல ஒரு பையனை ஒரு டீச்சர் வந்து ஒரு கேள்வி கேட்டாங்களாம். ஆண்களை விட பெண்கள் ரொம்ப நாள் உயிர் வாழ்றாங்க, இது ஏன் அப்படின்னு கேட்ட உடனே அந்த தம்பி உடனே ஏஞ்சி நின்று ஒரு பதில் சொன்னானா. சரியான பதில் தான் சொல்லியிருக்கிறான். ஏன்னா அவர்களுக்கு ஒய்ஃப் இல்லை. நிறைய பேருக்கு புரியல. அவர்களுக்கு ஒய்ஃபு இல்லை, அதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, ரொம்ப நாள் வாழ்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்களாம். அது ஜோக்காக இருக்கலாம், ஆனால் யதார்த்தமாகவும் இருக்கலாம். ஆனால் உண்மை என்னென்னா, பெண் இல்லாமல் வாழ்வு இல்லை. இன்னொருத்தரும் ஒரு காரியத்தை சொல்கிறாங்க. உலகத்தை நகர்த்துகிற இயற்கை கடிகாரமாக ஒரு பெண் திகழ்கிறாள் என்று ஒருத்தர் எழுதியிருக்கிறார். எத்தனை உண்மையான ஒரு வார்த்தை பாருங்களேன். நாம் அனைவரும் பெண்களை எந்த அளவுக்கு நீங்கள் மதிக்கிறீங்கன்னு தெரியல. என்னுடைய வாழ்க்கையில் 4 பெண்களுடைய அழகான ஆழமான உறவின் அன்புக்குள்ள உணர்ந்ததுனால நான் தைரியமாக சொல்கிறேன், என்னை பெற்றெடுத்த தாய் முதல் உறவு, என் கரம் பிடித்து என்னோடு கூட விளையாடி இந்த உலகத்தில் தன்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்த என்னுடைய சகோதரி 2ஆம் இடத்துலையும் என்னோடு கூட இசைந்து இருக்கும்படியாய் தன் வாழ்வை எனக்காக அர்ப்பணித்த என் மனைவியும், நான் பெற்றெடுத்த அன்பு மகளும் கேரன், இந்த 4 பேர் என்னுடைய வாழ்க்கையில மிகவும் முக்கிய அங்கங்களை வகித்திருக்கிறாங்க. இதை போல ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் பெண்கள் மிக 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 அவசியமானவர்கள், பெண்கள் மதிப்புக்குரியவர்கள், பெண்கள் மரியாதைக்குரியவர்கள். அதனாலதான் சொல்லுவாங்க பெண்கள் கண்கள் என்று சொல்லுவாங்க. பெண்கள் எப்படி சொல்லுவாங்க? கண்கள். இந்த உலகத்துல உங்க சரீரத்துல நீங்க எந்த அவயத்தை நீங்க தொட்டீங்கனாலும் அந்த அவயத்துக்கு வந்து அந்த பாதுகாப்பே கிடையாதுங்க. இப்போ நீங்கள் இந்த கையை இப்படி தொட்டு பாருங்களேன், கையை இப்படி தொட்டு பாருங்களேன், காதை இப்படி தட்டி பாருங்களேன், காதை நீங்கள் நோண்டும் போது எதுவுமே வரல. ஆனால் உங்கள் கண்ணுக்கிட்ட கை எடுத்துன்னு போங்களேன், கண்ணுக்கிட்ட கை எடுத்துட்டு போங்களேன், சும்மா ட்ரை பண்ணி பாருங்களேன், தொட முடியாது. கண்களை உங்களால் தொடவே முடியாது. அப்படி பாதுகாப்புக்குரியவர்கள், அந்த கணத்துக்குரியவர்கள். இந்த சரீரத்தில் எல்லா ஆர்கன்ஸை விட உங்கள் கண் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக நம்ம கருதப்படுறோம். அதை போல பாதுகாப்புக்கும் கணத்துக்கும் மரியாதைக்கும் மதிப்புக்குரியவர்கள் பெண்களாக நிச்சயமாக நான் எண்ணுகிறேன். சரி, இன்னைக்கு ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி நான் பிரயாசப்பட்டிருக்கிறேன். உங்களுக்காகவே கர்த்தர் பிரத்யேகமான வார்த்தையை கொடுத்து அனுப்பியிருக்கிறார். 2 விஷயங்கள் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது. காட்ஸ் பிளெஸிங்ஸ், கர்த்தர் அருளும் ஆசீர்வாதங்கள் அனைத்துமே பெண்கள் வழியாக அது வந்து முழுமை அடைகிறத நான் வேதத்துல கண்டேன். காட்ஸ் பிளெஸிங், இறைவன் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாருன்னு சொன்னா, ஒரு பெண் அந்த வீட்டிற்கு வரும்பொழுது, ஒரு கணவனோடு கூட அவள் இணையும் பொழுது அந்த ஆசீர்வாதம் நிறைவு பெறுகிறத வேதத்திலே நான் கண்டேன். ஆதி ஆகமத்தில் தேவன் மனிதனை எப்படி சிருஷ்டித்தார், எப்படி உருவாக்கினார் சொல்லுங்களேன். ஃபர்ஸ்ட் இன் தி பிகினிங் காட் கிரியேஷன் எப்படி இருந்துச்சு, அது உருவாக்கினது. சிருஷ்டிப்புன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல தேவன் மனுஷனை தனது சாயலாகவும் தனது ரூபத்தின்படியாகவும் ஆணை மட்டும் சிருஷ்டிக்கவில்லை. நல்லா கவனிங்க, மனுஷனை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். மனிதனை உருவாக்கும் பொழுது 2 விஷயம் நடக்குது. 1 சிருஷ்டிப்பு, 2 உருவாக்குதல். சொல்லுங்க, 1 2வது உருவாக்குதல். முதல்ல ஆணும் பெண்ணுமாக தான் தேவன் சிருஷ்டித்தார். அப்பொழுது பார்த்தீங்கன்னா அந்த உருவாக்குதல மனுஷனை ஹல்லேலூயா மண்ணிலிருந்து உருவாக்கினார். அவன் ஜீவ ஆத்மானான். பெண்ணை மனிதனுடைய விலா எலும்பிலிருந்து உருவாக்கினார். அதாவது பார்த்தீங்கன்னா சாதாரண ஆயில் வந்து ஆண்கள், ரிஃபைன்ட் ஆயில் வந்து பெண்கள். நல்லா கவனிங்க, சாதாரண ஆயில் வந்து ஆண்கள், ரிஃபைன்ட் ஆயில் வந்து பெண்கள். அதனாலதான் கொஞ்சம் ரஃபா இருக்கும், மண் சரியா ஜலிக்கல போல இருக்குது பிசையும் போது. எங்க சைட்ல எல்லாம், நாங்க ஒர்க்கிங் சைட்ல எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஜலிச்சு எடுப்பாங்க. அப்ப அந்த சாஃப்டா இருக்கும் கல்லை பிசைறதுக்கு. அது வந்து ஆண்கள் ரிஃபைன்ட் இல்லாம கொஞ்சம் டஃபா ரஃபா இருக்கிறாங்க. ஆனா ரிஃபைன் பண்ணி அதுல இருந்து உருவாக்கப்பட்ட ஒன்றிலிருந்து, நல்லா கவனிங்க, உருவாக்கப்படுதல். அதுல பாத்தீங்கன்னா உங்களை விசேஷ விதமா, அதான் சொல்றேன், பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க ரொம்ப ஸ்பெஷல். பெண்கள் எவ்வளவு விசேஷமானவர்கள் நான் இப்ப சொல்லித்தரேன். ஆண்களை பார்த்து
எப்படிப்பா இருக்க, எப்பப்பா வந்தேன்னு கேட்டிங்கன்னா, நான் நல்லா இருக்கிறேன், 10 மணிக்கு வந்தேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதே கேள்வியை இந்த பக்கம் கேட்டேன்னு வச்சுங்களேன், எப்படிப்பா இருக்கிற, எப்படிப்பா வந்தேன்னு கேட்டிங்கன்னு வச்சுங்களேன், காலையில் பஸ் ஏறினங்க. அப்படி ஆரம்பிச்சு போனதுலேருந்து வந்ததுலேருந்து இது இந்த குணாதிசயத்தை கம்ப்ளீட்டாக நினைவு திறனில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷல். பெண்கள் எல்லாத்தையும் நினைவில் வச்சுட்டு இருப்பாங்க. அதாவது எங்களை சிம்பிளாக ரோட்டோட இது பண்ணணும்னு சொன்னால் நாங்கள் ஜிஎஸ்டி ரோட் ஸ்ட்ரைட்டாக இருப்போம். எங்கே விட்டோமோ அதுக்கு அடுத்த இடத்துல தான் போய் நிறுத்துவோம். ஆனால் பெண்கள் எப்படின்னா, ஊட்டி மலையில் ஏறுறது தெரியுமா, ஜிக்ஸாக்காக இருக்குது பாருங்க, அது என்ன சொல்லுவாங்க, ஹேர் பின் பெண்டு. அந்த மாதிரி எல்லா பெண்டுக்கும் போய் 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 வருகிற சகலவற்றையும் அப்படியே நினைவில் கொண்டு இருக்கிறவர்கள். இப்போது என் மனைவி கிட்ட உன்னை இந்த இந்த நாளில் என்ன ட்ரெஸ் போட்டிருந்தேன்னு கேட்டால் கண்டிப்பாக சொல்ல முடியும். ஆனால் இவர்களை கேட்டிங்கன்னா, நேற்று என்ன குழம்பு சாப்பிட்டீங்கன்னு கேட்டாலே அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவங்க எதையும் மனசில் வச்சுக்கிறதே இல்லை. இவங்க எல்லாத்தையும் மனசில் வச்சுக்கிறாங்க. இதுக்கும் ஒரு காரணம் இருக்குங்க. ஏன்னா இவர்களை விட நீங்கள் பலம் வாய்ந்தவர்கள், இவர்களை விட நீங்கள் திறமை உள்ளவர்கள், இவர்களை விட நீங்கள் வலிமை உள்ளவர்களாக நான் கண்டேன். அதனால தான் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் பெண்கள் மூலமாக நிறைவடைகிறத நான் கண்டேன். ஆண்டவர் மனுஷனை சிருஷ்டித்து உருவாக்கி பெண்களை ஸ்பெஷலாக ரிஃபைண்டாக உருவாக்குனதுக்கு அப்புறம் தேவன் மனிதனை பார்த்து ஆசீர்வதிச்சார். 5 ஆசீர்வாதங்களை ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கர்த்தர் கொடுத்தார். 1:28 சொல்லுது, பலுகி பெருகி ஆண்டு நிரப்பி கீழ்ப்படுத்துங்கள் என்று. பலுகி பெருகி நிரப்பி, இந்த 3 விஷயங்களும் ஆதாமுக்கு பலுகணும் பெருகணும் நிரப்பணும்னு சொன்னா அவனுடைய பார்ட்னர் இல்லாம ஒண்ணுமே நடக்காது. ஆமென். இதையே 5:2 கட் பண்ணிட்டாரு. நோவாவை ஆசீர்வதிக்கும் போது பலுகி பெருகி நிரப்புங்கள் என்று கர்த்தர் நோவாவை ஆசீர்வதிக்கும் போது திரும்பி 2வது காரியத்தில் சொல்லும் பொழுது நோவா கிட்ட ஆண்டவர் சொல்றார், பலுகி பெருகி நிரப்புங்கள். இந்த விஷயத்துல நீங்க பாத்தீங்கன்னா, பெண்ணானவள் இல்லாம அவனால பலுகவோ பெருகவோ, வெறும் சைஸ்ல தான் பலுக முடியும், தொப்பையில தான் பெருக முடியும். ஆனா அவன் கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்துல பலுகவும் பெருகவும் வேண்டும் என்றால் ஒரு பெண் ஹல்லேலூயா அவனுடைய வாழ்க்கையில இருந்தே ஆகணும். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஒரு பெண் உன் வாழ்க்கையில இருந்தாதான் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் நிறைவடையும். நீங்க ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 17வது அதிகாரத்துல 4வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். God made a covenant with Abraham. தேவன் ஆபிரகாமோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணினார். என்ன சொல்லுது அந்த உடன்படிக்கை? வாசிப்போமே. நான் உன்னோடே பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். நீ கர்த்தர் ஆபிரகாமோடு கூட பண்ணின உடன்படிக்கை என்னன்னா, திரளான ஜனத்திற்கு நீ தகப்பனாவாய். ஹல்லேலூயா. தனிப்பட்ட மனிதனாக அல்ல, ஒரு தாயை ஒரு மனைவியோடு கூட இசைந்தால் மாத்திரமே அவனுக்கு கொடுக்கப்பட்ட உடன்படிக்கை நிறைவேறும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். 6வது வசனத்தை வாசிங்க. உன்னை மிகவும் அதிகமாய் பழுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன். உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன். உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். ராஜாக்களும் தோன்றுவார்கள். உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படி எனக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். ஆமென். அந்த உடன்படிக்கையில சொல்லுகிறது, நீ தகப்பனாய் இருப்பாய். ஹல்லேலூயா. நீ தகப்பனாய் இருக்கணும்னு சொன்னா, அந்த ஆசீர்வாதம் நிறைவேறணும்னு சொன்னா, அந்த ஆசீர்வாதத்தின் நிறைவாக அவனுடைய மனைவி அவனுக்கு உறுதுணையாக அவனுடைய அழைப்புக்கு இணங்கி கீழ்ப்படிந்து அவனோடு கூட இருந்தால் மாத்திரமே இந்த ஆசீர்வாதங்களை நிறைவடையும். ஆமென் சொல்லுங்களேன். எவ்ரி மேன்ஸ் பிளெஸிங்ல மனைவி இருந்தே ஆகணும். ஹல்லேலூயா. 16வது வசனத்தை வாசிங்களா அதே அதிகாரத்துல. நான் உங்களை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனையும் தருவேன். அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன் என்றார். அவளை ஆசீர்வதிப்பேன் என்றார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. சாராயை பார்த்து, இனி நீ சாராய் அல்ல, நீ சாராள் என்று அழைக்கப்படுவாய். ஹல்லேலூயா. வேதத்துல இந்த உடன்படிக்கை பண்ணின ஒரே நோக்கத்தினால 5 மனிதர்களுடைய பேரை கர்த்தர் மாற்றுகிறார். 5 பேருடைய பேரை மாற்ற, ஆபிராமா இருந்தவனை ஆபிரகாமா மாற்றுகிறார். அடுத்தது சாராயா இருந்தவளை சாராளாக மாற்றுகிறார். அடுத்தது எத்தனா இருந்த யாக்கோபு திருடன் என்று எண்ணப்பட்டவனை இஸ்ரவேலாய் மாற்றுகிறார். அடுத்தது பேதுருடைய பேரை மாற்ற. இது எல்லாம் ஆண்களுடைய பேர்ல ரொம்ப ஸ்பெஷலா கருதப்படுகிறவள் சாராய்.
ஆமென். ஏன்னு சொன்னா அவளுடைய பெயர் மாற்றினதுக்கு அப்புறம் கர்த்தர் அவளை கொண்டு ஜாதிகளுக்கு தாயாக அவளை மாற்றினாள். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இதை வந்து எங்களுடைய வாழ்க்கையில நான் சொல்லணும், எங்க அப்பாவை கர்த்தர் ஏற்கனவே முன்குறிச்சார், ஊழியத்துக்கு என்று தெரிந்தெடுத்தார், இதெல்லாம் இருந்துச்சு உண்மை. ஆனால் என்னுடைய அம்மாவுடைய ஜெபம் இல்லாம, என்னுடைய அம்மாவுடைய இழப்பு இல்லாம, எங்க அம்மாவுடைய அந்த போராட்ட குணம் இல்லாம, அந்த எதிர்நீச்சல் அடிக்கிற சூழ்நிலை இல்லாம, அந்த 10 வருடங்கள் அந்த போராடலைன்னா இன்னைக்கு எங்க தகப்பன் இந்த இடத்துல ஊழியக்காரனா இல்லை. God's call was there, God's blessing was there. பட் எப்ப அது நிறைவடைய ஆரம்பிச்சதுன்னா, முதல் விஷயம், என் தகப்பனை திருமணம் முடித்து என் தாய் போராடி ஜெயித்து, ஆஃப்டர் ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் 86வது வருஷம் ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அதுக்கப்புறம் தான் வாழ்க்கை மாறுச்சு. அதுக்கப்புறம் தான் ஊழியம், வார்த்தை, கிருபை, மகிமை, இன்றைக்கு நம்ம பார்க்கிற சந்ததியின் ஆசீர்வாதங்கள் நிறைவேற தொடங்கினது ஒரு பெண்ணின்குள்ள இருந்துதான். ஆமென். பெண் என்பவள் ஆசீர்வாதத்தின் வடிகால். இன்னைக்கு 15 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் திரும்பி பார்க்கிறேன், என்னுடைய அக்கா மேக்வரி யூனிவர்சிட்டியில பீஸ் உடைய மெமரியை குறித்து படிக்கிறதுக்காக அவள் வந்து ஆஸ்திரேலியா தேசத்துக்கு கடந்து சென்றாள். அவள் திரும்பி வந்துட போறான்னு சொல்லி தான் நாங்கள் நினைச்சோம். அவளை குறித்து எல்லாருக்கும் நாங்களே சப்போர்ட் பண்ணோம், எல்லாத்தையும் படிக்க வச்சு எல்லாம் நல்லா நடந்துச்சு. எங்களுடைய ஒரே ஒரு நோக்கம் என்னன்னா, அவள் PhD பண்றதுக்காக போயிருக்கிறா, அவ்வளவுதான். ஆனால் எங்களுக்கு அது அறியாது, நாங்கள் அதை அறியவில்லை. அவளுடைய விசா மூலமா தான் என்னுடைய அத்தான் போனார், அங்க மாமா பிரபு ஜோசப் அங்க ஆஸ்திரேலியா தேசத்துக்கு போறார். அப்புறம் தான் தெரியுது, இன்னைக்கு திரும்பி பார்த்து போனா he is ordained pastor. போன மாசத்துல அவங்கள ஆஸ்திரேலியா தேசத்துல ஒரு சபைக்கு தலைவராக நியமித்திருக்கிறாங்க. நல்லா கவனிங்க, அந்த தலைவராக நியமிக்கப்பட்டது என் அத்தானாக இருந்தாலும் அந்த தேசத்துக்கு அழைத்து செல்லபடியாக தேவன் தீர்மானித்து வழிவகுத்தது என்னுடைய சகோதரியின் மூலமாக. இது ஒரு அடையாளமாக உங்களுக்கு சொல்றேன், டெஸ்டிமனிஸ், லிவிங் டெஸ்டிமனியா நான் இப்ப சொல்லிக் கொண்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில நான் சொல்ல முடியும், ஹல்லேலூயா, எனக்கு பாடுகிற திறன் இல்லை, நான் சரியான குரல் வளம் இல்லாதவனா இருந்தேன். ஆனாலும் கர்த்தர் என்னை அபிஷேகித்து எனக்கு பாடல்களை கொடுத்தார். என் மனைவியை கர்த்தர் பிறக்கும் பொழுது பாடுவதற்கென்றே கர்த்தர் ஒரு அபிஷேகத்தை கொடுத்து அவருடைய தாயும் தகப்பனும் கேட்டதுனால அந்த மகளை கர்த்தர் பிறக்க வைத்தார். அவர்கள் தனியா பாடின பாடல்களா இருக்கட்டும், நான் தனியா பாடின பாடல்களும் வெளியே வந்திருக்கிறது. ஆனா நாங்க 2 பேரும் சேர்ந்து இருந்து பாடின பாடல்கள் அநேக லட்சங்களுக்கும் ஆயிரங்களுக்கும் பிரயோஜனமாக இருந்ததும், நாங்க 2 பேர் இணைந்து செயல்படுகிற காரியங்களை கர்த்தர் வேறு விதத்துல ஆசீர்வதிக்கிறதும் ஊழியத்துல நான் கண்டேன். ஆமென். அப்பனா ஒரு ஆசீர்வாதம் ஒரு குடும்பத்துக்கு நிறைவா வரணும்னா அவன் மனைவியோடு கூட இசைந்து, சொல்லுங்களேன், இருக்கணும். இதை நல்லா தெரிஞ்சுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நல்லா தெரிஞ்சுக்குங்க. இதுதான் யதார்த்தம், இதுதான் உண்மை. இதை மறுக்கவே முடியாது, மறக்கவும் கூடாது. ஆமென். உண்மையை சொல்லணும்னா பல 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 வருஷங்களும் பல மாதங்களும் எங்க அப்பாவுடைய செலவுக்கு எங்க அம்மா கையில இருந்து காசை கொடுத்து நடத்தி இருந்திருக்கிறாங்க எங்க குடும்பத்தை. நான் அறிவேன், எங்க அப்பாவாலையும் மறுக்கவே முடியாது. உமன் இஸ் த பேக் போன். அதனால தான் சொல்றாங்க, பெண்ணால ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும், உருவாக்கவும் முடியும், இடிக்கவும் முடியும், அழகுபடுத்தவும் முடியும், அசிங்கப்படுத்தவும் முடியும். இது முதல் காரியம். பெண் இல்லாமல் ஆண் இல்லை. மென் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் MEN தான் இருக்கும். உமன் பார்த்தீங்கன்னா 2 எழுத்து எக்ஸ்ட்ரா, மேனா அவங்களுக்குள்ள இருக்குது. ஹல்லேலூயா. என் பேர் மீனாட்சி, நான் புது பெருங்கலத்தூர்லேருந்து வரேன். இங்கே வந்து மகளிர் சுய தொழில் கற்றுக்கிறதுக்காண்டி டெய்லரிங் சொல்லித் தராங்க. இது 4 மந்த் கோச்சு, நல்லா சொல்லி கொடுக்குறாங்க. நான் வந்து 2 வாரம் தான் ஆகுது, அதுக்குள்ளேயும் நான் நல்லா கற்றுக்கிறேன். இங்கே வந்து நம்ம டெய்லரிங் மட்டும் இல்லாமல் நம்ம கிட்ட அக்காங்க வந்து நல்லா நம்ம ஃபேமிலியாகவும் நடந்துக்கிறாங்க. நம்ம குடும்பத்தை பற்றி சொல்லி கொடுக்குறாங்க, நம்ம குழந்தைகிட்ட எப்படி நடக்கணும், நம்ம குடும்பத்தில் எப்படி இருக்கணும், எல்லாத்தையும் பற்றி சொல்லி தராங்க. இங்கே வந்து நமக்கு 4 மந்த் டெய்லரிங் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம எக்ஸாம் வைப்பாங்க. அதுலேயே நமக்கு நல்ல பெனிஃபிட் இருக்குது.